குப்பனும் சுப்பனும் இருந்த பேரு இன்னைக்கு தமிழ் செல்வன், அழகன், முருகன் சொல்லிட்டு அழகான தமிழ் பெயர்கள் வச்சிருக்கோம்ல, அதுக்கு காரணமே திராவிடர் கழகம். வைக்க முடியாது. அரசன்னு பேர் வச்சிருக்கோம். இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் அரசன்னு பேர் வைக்க முடியாது. நீ என்னடா அரசன்னு பேர் வைக்கிறது? ஒரு சாராரை தவிர பெயர் வைப்பதற்கு கூட உரிமையற்ற நாதியற்ற சமூகமாக இந்த தமிழ் சமூகம் இருந்தது. இன்னைக்கு சுயமரியாதையோடு நிற்கிறோம். யாராச்சும் நம்மள கோயிலுக்குள்ள வராத அப்படின்னு சொன்னா, நீ யாரா என்ன கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுன்னு கேள்வி கேட்கிறோம்ல. இந்த நிலைமை தமிழ்நாட்டில். நீங்க வடநாட்டில் போய் பாருங்க, இன்னும் எப்படி இருக்கான்னா அப்படியே இருக்கான், பழைய மாதிரி. அந்த ஒரு காலத்திலே நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா அப்படின்னு பேசிட்டு இருப்போம்ல, அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருந்த மாதிரியே இருக்கான். இன்னைக்கு ஒரு படி மேலே போய் அனைத்து ஜாதியரும் அர்ச்சகராகலாம் அப்படின்ற ஒரு சட்டம் கொண்டு வந்து இன்னைக்கு யாரெல்லாம் தொட்டால் தீட்டு பார்த்தால் பாவம்னு ஒதுக்கி வச்சிருந்தாங்களோ அவங்கெல்லாம் இன்னைக்கு கருவறையில் போய் சாமியை தொட்டு பூஜை செய்கிற அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு காரணம் திராவிடர் இயக்கம், சுயமரியாதை இயக்கம். திடீர் சாமியார் சமீபத்தில் யூடியூப்பை கலக்கிட்டு இருந்தார். கலையரசன் சொல்லிட்டு ஒரு சாமியார், எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க? கலக்குன்னு கலக்கிறார். திடீர் அகோரி. நேற்று வரை யூடியூபராக இருந்த கலையரசன் திடீர் சாமியாரா மாறி பெருசா சடையெல்லாம் பின்னிக்கிட்டு நான் என்னடா பண்றேன் அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, நான் பேய் ஓட்டுறேன், காதலர்களை சேர்த்து வைக்கிறேன். எங்க ஊர் சைடு சொல்லுவாங்க, டே இதுக்கு பேர் மாமா வேலைடா அப்படின்னு. ஆனா இவர் அதையே வந்து கடவுளின் பேரால் செய்யறாரு. நாங்கள் காதலர்களை வசியம் பண்ணி சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மக்களோட பணத்தை பிடுங்குவதற்கான வேலையை செய்யறான். அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சாமியார், நமக்கெல்லாம் தெரிஞ்ச சாமியார் நித்யானந்தா அப்படின்னு சொல்லி பிரபலமானவர், சோத்துக்கு வழி இல்லாம பிரிண்டிங் பிரஸ்ல வேலை செஞ்சிருந்த திருவண்ணாமலையில ஒரு பிரிண்டிங் பிரஸ்ல அன்னாடங்காட்சிகளா வேலை செஞ்சிருந்த ஒரு நபர் நித்யானந்தா ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு நிலைமை என்ன? தீவு வாங்கிட்டார். தீவு, தனி தீவே வாங்கி அதுக்கு கைலாசான் பேர் வச்சு சிஷ்யர்கள் கூட இல்ல, சிஷ்யர்கள் கூட போய் செட்டில் ஆயிட்டார். அது அவரோட நல்ல வாய்ப்பு. சாமியாரானா இந்த மாதிரியான ஏமாத்து வேலையெல்லாம் செய்யலாம். இன்னொரு சாமியார் கொஞ்ச நாள் முன்னாடி பிரேமானந்தான்னு ஒரு சாமியார் இருந்தார், எல்லாருக்கும் தெரியும். அவர் வயிற்றுல இருந்து லிங்கெல்லாம் வர வச்சார். லிங்கெல்லாம் வர வச்சு நாங்கள் எவ்வளவு கடவுளையே நான் வர வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். கடவுளில் அவதாரம் நான் அப்படின்னு சொல்லி பிரேமானந்தா, நித்யானந்தான்னு சொல்லிட்டு நிறைய சாமியார் ஜெயிலுக்கு போனாங்க. ஜெயிலுக்கு போனது பெயில் எடுக்கிறதுக்கு வழி இல்லை. கடவுளோட அவதாரத்துக்கு பெயில் எடுக்கிறதுக்கு கூட வழி இல்லாத சூழல்ல சாமியார்கள் இருக்காங்க. இப்ப நிறைய சாமியார் ஜெயிலுக்குள்ள போனீங்கன்னா நிறைய சாமியார் வந்து பெயிலுக்கு வழி இல்லாம அப்படியே உள்ள இருந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சாமியார்கள் விதவிதமா வித்தியாசமா ஏமாத்திக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம மக்கள் எப்படி தெரியுங்களா, அந்த சாமியார் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி வரை அந்த சாமியார் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சாமியார் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியார். எப்படி ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியார்னா அவர்கிட்ட போனா எப்படி தெரியுங்களா, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு சொல்றாருனா அவரு அப்படின்னு சொல்லி அந்த சாமியாரை உயர்த்தி பேசுவான். திடீர்னு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் வந்து செய்தியில எல்லாம் வருவார் சாமியார். என்னடா பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்ணிடம் பாலியல் புகாரில் சிக்கிய சாமியார் அப்படின்னு செய்தி வரும். செய்தி வந்தோடனே நம்மளாம் உடனே அன்னைக்கே நான் சொன்னேன், இந்த வாய் தான் சொல்லியிருக்கோம் அந்த சாமியார் சக்தி வாய்ந்த சாமியார்னு சொல்லி. ஆனா நியூஸ்ல வரும்போது உடனே அந்த சாமியார் வந்து அன்னைக்கே நான் சொன்னேன் அந்த ஆளு ஃப்ராடுன்னு சொல்லி. நாங்க சொல்றோம், இந்த நல்ல சாமியார் கெட்ட சாமியார்லாம் கிடையாது. சாமியார் ஒரே விதம் தான். மிஞ்சி போனா மாட்டின சாமியார், மாட்டாத சாமியார், அவ்வளவுதான் வித்தியாசம். இவர் மாட்டிக்கிட்டாரு, இன்னும் இருக்கிற சாமியார்கள் மாட்டாம இருக்காங்க. எந்த சாமியாராவது இன்னும் சம்பாதிக்கிறான்னு வெளியில சொல்லியிருக்கானா? சொல்ல மாட்டான். ஆனா கோடிகள்ல சம்பாதிக்கிறான். என்னடானா மக்களை ஏமாத்துவதற்கு வித்தைகளை கத்து வச்சிட்டு இருக்கான். அந்த வித்தையெல்லாம் எப்படி செய்யறான்னு செய்து காண்பிக்கிறான நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. அந்த பேப்பர் எடுங்க, உங்க பேப்பர்ல அதுல ஒரு பேப்பர் கொடுங்க, அதுல ஒரு பேப்பர் கொடுங்க. போதும், சரி உட்காருங்க. இது ஒரு வெறும் பேப்பர் நோட்ல இருந்து கிழிச்ச பேப்பர். இந்த பேப்பரை நம்ம இந்த சாமியார்கள் எப்படி ஏமாத்துறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும்.
இப்போ இந்த பேப்பர் இருக்கு தம்பி, இந்த பேப்பர் எடுத்து போய் கடையில் கொடுத்து ஏதாச்சும் வாங்க முடியுமா? ஏன் ஏன் இந்த பேப்பரை கொடுத்தா சாக்லேட் தர மாட்டாரா? நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. இதை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. தூரத்தில் நிற்கிற பார்க்கிற நபர்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு சின்னதாக மடிச்சுக்கணும். ஓகே, எந்த அளவுக்கு? இந்த அளவுக்கு சின்னதாக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இன்னும் சின்னதாக, நல்லா இத்தனோடு சின்னதாக மடிச்சுக்கிட்டு அப்படின்னு ஒரு ஊது ஊதி திரும்ப ஒரு அழுத்த அழுத்தணும். அழுத்தி திரும்ப அந்த பேப்பர் இப்படி விரிச்சோன்னு நினச்சிக்க இப்படி மாறிடும். இப்போ கை தட்டுறீங்க, என்னடா இது அங்கேருந்து பேப்பரை கொடுத்தாங்க, பேப்பரு 500 ரூபாய் நோட்டாக மாறி போச்சு அப்படின்னு சொல்லி கை தட்டுறீங்க. இதே மல்டி கலரில் பட்டையை போட்டு காவி கலரில் சட்டையை போட்டு கழுத்தில் உத்ராட்ச கொட்டையெல்லாம் மாற்றிக்கிட்டு நானே இந்த பேப்பரை இந்த 500 ரூபாய் நோட்டாக மாற்றினேன்னா என் காலில் விழுந்து பல ஆயிரங்களை நான் சம்பாதிக்க முடியும். இதே ஊரில் மதுரை வாயிலில் நான் செஞ்சேன்னா போதும், அந்த ஆளு சும்மா சொல்லக்கூடாதுப்பா, சக்தி வாய்ந்த ஒருப்பா அவரு அப்படின்னு சொல்லி விபூதி வாங்கி என்கிட்ட விபூதி வாங்குறதுக்கு ஒரு கியூ நிற்கும். அந்த அளவுக்கு மக்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை இந்த சாமியார்கள் பெரும் பேப்பரை காசா மாத்துறது, வெறும் கையில் விபூதி வர வைக்கிறது, வாயில மறைச்சு வச்சு லிங்கம் வர வைக்கிறதுன்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்து காமிச்சு எனக்கு கடவுளின் சக்தி இருக்கு, என்கிட்ட வாங்க என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி மக்களை வர வைத்து அவர்களோட பொருளாதாரத்தை பிடுங்குவதற்கான வேலையை இந்த சாமியார்கள் தொடர்ச்சியாக செஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்துக்கிட்டு தான். இது 500 ரூபாய் நல்ல நோட்டு தான். இதை எடுத்துகிட்டு போய் இந்த கடையில் கொடுத்தாலே செருப்பு வாங்கலாம், அங்கே மெடிக்கல் ஷாப்பில் கொடுத்தா மெடிசன்ஸ் வாங்கலாம். இது எல்லாம் ஏமாத்துற விஷயம் கிடையாது. நான் சொல்கிறேன், இந்த பாருங்க, இந்த நோட்டை சின்னதாக மடிக்கிறேன், மடிச்சுட்டான் இன்னும் சின்னதாக மடிச்சு அப்படின்னு ஊதி ஊதி திரும்ப ஒரு அழுத்தி திரும்ப பிரிச்சேன்னா அது திரும்ப பேப்பராக மாறிடும். அதே பேப்பர் தான். டவுட் இருக்கா? பழைய பேப்பரை 500 ரூபாய் மாற்றலாம், 500 பேப்பராக மாற்றலாம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா 2000 ரூபாய் நோட்டாக கூட மாற்றலாம். வேணாம், ஏதோ டவுட்டு கேட்டீங்க, வாங்க 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 தெரிஞ்சுக்கணும்ல. இந்த மாதிரி கேள்வி கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும். இப்படி மேலே வந்துடுறேன், சொல்லுண்ணா என்னண்ணா டவுட் வந்து இது எப்படி 500 ரூபாய் மாறுது? 500 ரூபாய் எப்படி மாறுது? கரெக்ட். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் கேள்வி கேட்கணும்ண்ணா. கரெக்ட், கேள்வி கேட்கறது ரொம்ப சரியான விஷயம். ஏன் எதற்கு எப்ப இல்லை பதில் சொல்கிறேன்னா எல்லா இடத்துலையும் கேள்வி கேட்கணும். ஏன் எதற்கு எப்படின்னு சொல்லி. இதே மாதிரி நம்மால் என்ன பண்ணுறான், கோயிலில் போய் கேள்வி கேட்க மாட்டான். ஒரு கோயில் கட்டுறாங்க, திடீர்னு வந்து ஒரு சந்து முனையில் ஒரு 4 கல்லை வச்சு ஒரு விநாயகர் சிலையை வச்சு கோயில் கட்டுறாங்க. அன்னைக்கு ஒரு குழந்தை பிறகுது, 5 வருஷத்தில் குழந்தை ஏறி ஆடி விளையாடி ஸ்கூலுக்கு போயிடுது. என்னடா என் புள்ள குழந்தை பிறந்து இவ்வளோ பெருசாக வளர்ந்து ஸ்கூலுக்கு போயிடுச்சு, சக்தி உள்ள கடவுள்ன்ற வளரவே இல்லையேன்னு கேட்குறோமா? வாங்கி எப்படி வச்சோமோ கருங்கல் பிள்ளையார் அப்படியே தானே இருக்கிறார் கடைசி வரையும். ஆமாம், ஆனால் புள்ள வளருது, சக்தி உள்ள சாமி வளரணுமா கூடாதா? வளராதா? அதுக்கெல்லாம் வேலையா? வளராது, அதெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே கிடையாது. ஆமாம், சரி, ஓகே. இந்த பேப்பர் எப்படி 500 ரூபாய் மாறிச்சு? இந்த பாருங்க, வெறும் பேப்பர் தான். டவுட் இருக்கா? இல்லை. டவுட் நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா இந்த பாருங்க, இந்த அளவுக்கு சின்னதாக மடிச்சுக்கணும். மடிச்சுக்கிட்டு அப்படின்னு ஊதுனான்னு வச்சுங்க, 1 2 3 அப்படின்னு இதில் வச்சிடலாம். இப்போ எதில் வச்சுருக்கேன் காசை? எந்த கையில் நான் வச்சுருக்கேன்? இந்த கையிலையா இந்த கையிலையா? காசு லெஃப்ட்டில் வச்சுருக்கீங்க. லெஃப்ட்டில் வச்சுருக்கேன். பாக்கெட்டில் வச்சுருக்கீங்க. பாக்கெட்டில் எந்த பாக்கெட்டில் செக் பண்ணுறீங்களா? விஷயம் என்னன்னா, அண்ணன் கேட்டதுக்காக சொல்கிறேன், மேக்ஸிமம் சொல்ல மாட்டேன், ஆனால் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இதை மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்க தானே. மேஜிக்கு சாமி நான் செஞ்சா மேஜிக்கு, இதே சாமியார் செஞ்சா சக்தி. சக்தி அவர் சாமியார் சக்தியானவர் தெரியுமா அப்படின்னு நம்மாலே பேசுவார். இதை நான் சொல்றேன், ஒன்றும் கிடையாது. இது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட எதுவும் கிடையாது. சூப்பரா பேசுறீங்க, கருத்து கை தட்டுங்கப்பா. மனித சக்திக்கு அப்பாற்பட்டவர் சக்தி எதுவுமே கிடையாது, எல்லாம் மனித சக்தி தான். அண்ணன் கேட்டாரு போகிறதுக்குள்ள இந்த நிகழ்ச்சி, இந்த பேப்பரை 500 ரூபாய் மாத்துறது எப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லித்தரேன். நீங்களே வீட்டில் போய் பேப்பரை எடுத்து 500 1000 எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அண்ணனுக்கு நன்றி சொல்லி கண்டிப்பாக சொல்லுவேன். உட்காருங்க. இப்போ இந்த இதுல இருந்து உங்க காதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு, தெரியுதா? தெரியல.
இது பாருங்க, இந்த காதை பிடிச்சி இப்படி திருவணும்னு நினைச்சுங்க, சல்லுன்னு இப்படி மேலே போகும். ஆமா, அந்த காத்துல காந்த சக்தி இருக்கு. ஒண்ணும் கிடையாது. இது சொன்னா நீங்க வீட்டுல போய் 2 பைப் எடுத்து செய்யலாம். மேக்னெட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் சொல்றேன்,